ஹாய் ஆல். என்னுடைய ஃபுட் லிஸ்ட்டில் இன்றைக்கி சில சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்தியான ப்ராடக்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிமார்ட்டுக்கு தான் இன்றைக்கி நான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் டிமார்ட்டே நான் போகிறேன். லிஸ்ட்டு நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் போயிருந்தேன். ஏன்னா எக்ஸஸாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஹோல் க்ராசரி ஐட்டம்ஸுமே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2300க்குள்ளே எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நான் வாங்கிட்டேன். பட் என்னுடைய ஃபுட் ரொட்டீனில் நல்ல ஹெல்தியான ஃபுட் ரெசிபீஸ் செய்யறதுக்காக சில ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் கெயின் கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிறுபருப்பு நான் வாங்கியிருந்தேன். அது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் சம்டைம்ஸ் மெயின் ஃபுட்டாகவும் நான் அவல் சேர்த்துப்பேன். ஒயிட் அவல் அண்ட் சிவப்பு அவல் ரெண்டுமே மாற்றி மாற்றி நான் கொடுப்பேன் எப்போவுமே. ஸோ இது ரொம்ப ரேராக தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ மந்த்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி. பட் இப்போ ரெகுலராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் ஒயிட் அவல் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை. நான் கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் குழந்தைகளுக்கு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நாட்டு சக்கரை தான் ரெகுலராக நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் பாதாம் மில்க் பவுடர் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பேபிஸ்க்கு கொடுக்கலாம், மில்கில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நெய். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீ கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். நான் மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குவேன். பட் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இன்றைக்கி கிடச்சிருந்தது அப்படிங்கிறதுனால அங்கே நான் வாங்கியிருந்தேன். அண்ட் தீபாவளியே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன க்ராசரி ஐட்டமும் வாங்கியிருந்தேன். சிக்கன் மசாலா இது எல்லாமே வாங்கியிருந்தேன். ஃபுட் கெயின்கான ஒரு ப்ராசஸ்மே நான் பண்ணும்போது அந்த ரெசிபீஸை ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெயை எந்தெந்த விதத்துல எல்லாம் பயன்படுத்தினோம்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு அடிஷ்னலாக எப்போவாவது ஒன்ஸ் நான் இந்த பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே எழிலுக்கு கொடுத்துடுவேன். அதுக்காக பாஸ்தா ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். அண்ட் சாம்பார் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பேக்கெட் நான் வாங்கியிருந்தேன். இந்த பக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நான் க்ராசரி ஸ்டோரேஜ்க்காக நான் வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயம். பட் லாஸ்ட் டைம் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணினதுக்காக நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த டீ தூள், ரவை, கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணல. அப்படியே எடுத்து நான் வச்சுருக்கேன். நான் சின்ன பக்கெட்டில் வச்சுருக்கும் போதே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு அடுத்த டைம் இங்கே க்ராசரி வாங்கும்போது அதே இருக்கிற பொருளே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் மறந்துடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஒன்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா க்ராசரி பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பக்கெட்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வெல்லம் வாங்கியிருந்தேன். ஸோ இது பெரிய உருண்டை வெல்லமாக இருந்தது. பட் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக பார்த்து வாங்கியிருந்தேன் நான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதில் உடைக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக வராது. ஸோ சின்ன பீஸ் எடுத்து அப்போதைக்கு கொஞ்சமாக உடச்சிட்டோம்னா போதும். பெருசாக இருந்தோம்னா ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் மெயினாக நான் வாங்கணும்னு நினச்சதே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஏன்னா வெயிட் கெயினுக்கு நட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு வெயிட் கெயின் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரூட் மிக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இதில் ஆட் ஆகி இருந்தது. கிட்டத்தட்ட ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ இதை நான் 2 டைப்பில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பவுடர் டைப்பில் மில்கில் ஆட் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தியாக நைட் ஷோக் பண்ணிவிட்டு மார்னிங் ஸ்மூத்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். இதில் வேறு என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டேட்ஸ் வாங்கியிருந்தேன். டேட்ஸ் எங்களுடைய பசங்க 2 பேருமே எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸ்வீட்டாக இருக்கும் பட் அதை மட்டும் எடுத்துக்கவே மாட்டாங்க எப்போவும். அதனால தான் இந்த ஸ்மூத்தி நான் பிளான் நான் பண்ணியிருக்கேன். டேட்ஸை எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே ஆள் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு.
ஈவன் எனக்குமே டேட்ஸ் வந்து அவ்வளவா நான் எடுத்துக்க மாட்டேன். பிரெக்னன்சி டைமில் மட்டும்தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீமோகுளோபின் எனக்கு 12 பாயிண்ட் இருந்தது. பட் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே நான் பிரெக்னன்சி டைமில் மட்டும் நான் சாப்பிட்ருக்கேன். அதர்வைஸ் எனக்குமே பிடிக்காது. மேபி என்னுடைய ஹேபிட்டோ என்னமோ தெரில, குழந்தைங்களுமே 2 பேருமே வந்து அவ்வளவா எடுத்துக்கிறதே இல்லை. கம்பல் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு வந்து வாங்கினேன். தூரிகாக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் பாடி அப்படிங்கிறனால ரொம்ப தூக்கி விட்டுரும். ஸோ பனங்கல்கண்டு வந்து உடலுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ, எதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குமோன்னு பார்த்து பண்ணணும்னாவே நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு வந்து வாங்கியிருந்தேன். கம்பு ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். கம்பு வந்து 2 விதத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று லட்டு மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வந்து செஞ்சு கொடுப்பேன். இன்னொன்று கூழ் வந்து காய்ச்சிருவேன். ஸோ இது 2மே வந்து தூரிகாவும் சரி எழிலும் சரி நல்லாவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய 2 விஷயம், ஒன்று ராகி, இன்னொன்று கம்பு. இது 2மே எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையுமே ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொள்ளு. கொள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்தாவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு கொள்ளு வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்திக்காக தான் நான் வந்து இதில் வந்து கொள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதையும் நாங்கள் ரீஃபில் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கலை. இந்த உளுந்து எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். மேக்ஸிமம் இது இட்லி தோசை மாவுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறதுனால பெருசாக இதில் இப்போ நான் வேறு எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. அதனால போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். இது போக 5 கேஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ராகி சேமியா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் எழில் ஸ்கூலுக்கு தேவையான சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் டவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்டரில் அந்த ஒயிட் கலர் டாட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில் எப்போவாவது வெளியில் போனால் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே கலர் வந்து எனக்கு ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் எழிலுக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து கலர் வந்து ஒரு 3 கலர்ஸ் வந்து இருந்தது. இந்த கலர் காம்போ வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் லைக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில வாட்டர்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர்ஸுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த உறிஞ்சி குடிக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டர் பாட்டிலே நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் கெயின் வந்து பண்ணணும், உங்கள் குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரெகுலராக அவங்களுக்கு தேங்காய் பால் வந்து நீங்கள் கொடுங்க. நல்லா வந்து வெயிட் கெயின் வந்து ஆவாங்க. அண்ட் அதே மாதிரி பொட்டுக்கடலையில் தேங்காய் துருவல் சேர்த்தும் அண்ட் அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு ஆவாங்க. ஸோ சில மாற்றங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா போதும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் அதே சமயம் நம்மளுடைய ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ரெசிபீஸையுமே நான் வந்துட்டு ஷார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த க்ராசரி நான் 1 இயர்க்கு அப்புறம் டிமார்ட்டில் ஜஸ்ட் ஒரு 2300 ருபீஸ்லேயே என்னால் வந்து வாங்கிறதுக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து நல்லா காஸ்ட்லியாக கொடுத்தா தான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னாலாம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும். அது தொடர்ந்து கொடுத்தாலே ஹெல்த்தியாக இருப்பாங்க.